8வது சென்ட்ரல் பே கமிஷன் வந்து கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய பரிந்துரைகளை இன்னும் 18 மாதத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. சரியா? 8th சென்ட்ரல் பே கமிஷன் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னும் 18 மந்த்ஸில் சப்மிட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் 7 பே கமிஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட்டாக இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது வந்து 1946 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்போ நடைமுறையில் இருக்கிறது 7th பே கமிஷன். இந்த 7th சென்ட்ரல் பே கமிஷனோட ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான அசோக் குமார் மாத்தூர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த சென்ட்ரல் பே கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதார கண்டிஷன்ஸை மையப்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரிஸில் சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. அந்த வேலையை தான் இந்த சென்ட்ரல் பே கமிஷன் செய்வாங்க. ஜென்ரலாக ஒரு சென்ட்ரல் பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பரிந்துரைகள் 10 வருஷத்துக்கு நடைமுறையில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2016 ஜனவரி 1 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு இந்த 7th பே கமிஷனுடைய அந்த அண்டர்டேக்கிங்ஸ். இப்போ நமக்கு வந்து 8th பே கமிஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இனி இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 2026 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும். ஸோ இந்த சென்ட்ரல் பே கமிஷன் அப்படிங்கிறவங்க எதையெல்லாம் மையப்படுத்தி இந்த அண்டர்டேக்கிங்ஸை பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதார கண்டிஷன் எப்படி இருக்குது, அதாவது எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் ப்ருடன்ஸ் அப்படின்னா நிதி விஷயத்தில் எப்படி விவேகமாக இருக்கணும், இன்னும் நமக்கு தேவையான அடிக்குவேட் ரிசோர்ஸஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா, நம்மளுடைய டெவலப்மெண்ட்க்கு தேவையான அடிக்குவேட் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குதா, அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் நான் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதாவது பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ மணி போயிட்டுருக்குது. இந்த பென்ஷன் ஸ்கீம்னு வந்தோடனே நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஜான்வரி 1, 2004 இருந்து நம்ம வந்து என்பிஎஸ் அப்படிங்கிறதுக்கு அப்டேட் ஆனோம், அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அதுக்கப்புறமா இப்போ ஏப்ரல் 1, 2025 நமக்கு இன்னொன்று நடைமுறையில் வந்திருக்கு. அது வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். இதில் இந்த அப்ரிவேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓபிஎஸ் அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அண்ட் யூபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். சரி, இப்போ இங்கே வந்துடலாம். இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு எவ்வளோ மணி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சு இந்த அண்டர்டேக்கிங்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்சஸ் அஸ் வெல் அஸ் கரண்ட் எமலுமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சேலரிஸ்லேயே அவங்களுக்குள்ள போனஸ் அலவன்சஸ் இதெல்லாம் சேர்ந்த அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து இந்த சென்ட்ரல் பே கமிஷன் தன்னுடைய பரிந்துரைகளை வைக்கணும். நன்றி.